ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு புதிய வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. சர்வேருக்கான பதவி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1089 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். டிஎன்பிஎஸ்சி வந்து அடிக்கடி புதிய நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா ஜாபும் நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, 29/7/2022 இன்றைக்கி ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி பதவி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு 3 பதவி வந்து கொடுத்துருக்காங்க. 3 விதமான பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேகன்சிஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது ஃபீல்டு சர்வேயருக்கு வந்து பார்த்தா மொத்தம் 794 ப்ளஸ் 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 798 வேகன்சி வந்து பார்த்தா ஃபீல்டு சர்வேயருக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதேமாரி டிராஃப்ட்மேன் கேட்டிருக்காங்க பாருங்கள். டிராஃப்ட்மேன்ஸுக்கு வந்து பார்த்தா 236 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு வந்து பார்த்தா 55 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 1089 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு அப்புறம் அதிகபட்ச வேகன்சி இதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு 19,500 71,900 வரைக்கும் சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெவல் 8 உங்களுக்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, மொத்தம் 1089 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹியூஜ் வேகன்சி, எல்லாருமே நீங்கள் அப்ளை வந்து பண்ணுங்கள். ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சின்றது அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பண்ணல, அனௌன்ஸ்மெண்ட் லெட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜாப்க்கு 29/7/2022 27/8/2022 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டா நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1/9/2022 3/9/2021 வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் எல்லாமே கரெக்ஷன் பண்ண மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 எப்போ நடக்குன்னா 6/11/2022 அன்றைக்கி பார்த்தா காலையில் உங்களுக்கு ஸோ பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் இருக்கும். பேப்பர் 2 வந்து சேம் அதே டேட்டில் 6/11/2022 மதியம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே எக்ஸாமினேஷன் ஒரே டேட்டில் உங்களுக்கு வந்து நடக்குது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஓசி கேட்டர் இருக்காங்க பாருங்கள், அதர்ஸு அவங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் இருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களுக்கு மட்டும் வந்து அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஐடிஐயில் வந்து சர்வேயர் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 37 வயசு வரை உள்ளவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஓசி தவிர்த்து இது எல்லாருக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து அவங்களுக்கு ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து பார்த்தா 10 வருஷம் வந்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அது ஃபீல்டு சர்வேருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தா இந்த ஃபீல்டு சர்வேயர் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா சர்வேயில் வச்சுருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி அல்லது கொடுத்துருக்காங்க ஆர்மி ட்ரேட் சர்வேயர் இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதேமாரி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா சர்வேயில் படித்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்மி ட்ரேட் சர்வேயர் படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, 3 குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டிராஃப்ட்மேனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதுவும் இதே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் டிராஃப்ட்மேன் சிவில் படிச்சிருந்தா இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்மேன் நீங்கள் வந்து படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே,
அதேமாரி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா டிராஃப்ட்ஸ்மேனில் ஷிப்பில் வந்து சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா ஆர்மியில் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அந்தந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சர்வேயருக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து படித்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து நோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 10th ஐடி இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் சர்வேயர் முடிச்சிருந்தால் மட்டும் தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி நாலேஜ் இன் தமிழ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழ்னால எழுதப்படைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதேமாரி சர்வே ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஜாப்க்கு செலக்ட் ஆன பிறகு இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தா ஸோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதேமாரி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைனா 150 ரூபா பேமெண்ட் பண்ணி நீங்கள் புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுது, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் மூணு ஃபீஸ் வந்து முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்து 100 rupees வந்து பேமெண்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 3 தடவை இன்னும் சான்ஸ் முடியல, நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இருக்குன்னா எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸாம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே வந்து எக்ஸாம் வந்து ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் 10 பாயிண்ட் ரெனியூவல் மட்டும் பண்ணிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸாமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து எழுதிக்கலாம். ஓகே, அதேமாதிரி பிசி எம்பிசிக்கு 3 சான்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 ஃப்ரீ சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பர்சன் டிஸ்ட்ரிபியூட் வீடியோக்கு வந்து பார்த்தா ஃபுல் எக்ஸாம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போனாலும் அவங்க வந்து பார்த்தா ஃப்ரீயாக எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதான் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தா மற்ற இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பற்றி OMR மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் இல்லைங்க குரூப் 4 எப்படி இருக்கணும் அதேமாதிரி தான் இதுவும் நீங்கள் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதே பார்த்த மாரி இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்திருக்கோம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஐடி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கான கொஸ்டின் வந்து இருக்க போதும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 200 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 300 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவீங்க. ஓகே, ஸோ எந்த மாதிரியான இது சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா சர்வேயர் வந்து கேட்டிருக்காங்க, டிராஃப்ட்மேன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் தான் உங்களுக்கான கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்திருக்கும் இதுதான். ஓகே, அதுக்கடுத்து பேப்பர் 2லே உங்களுக்கு பார்ட் A பார்ட் B மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. பார்ட் Aல கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எழுதியாகணும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். இதில் மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. 180 மார்க்ஸ் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்ட் Bல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கேட்டிருக்காங்க ஐடி ஸ்டாண்டர்டில். அதேமாரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு வந்து அதாவது பேப்பர் 2ல் பார்ட் A பார்ட் Bன்னு வந்து பிரிக்கிறாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, நீங்கள் பார்ட் 2ல் பார்ட் A இருக்குது பாருங்கள், அதாவது பேப்பர் 2ல் பார்ட் A இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 40% மார்க் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு பேப்பர் 2ல் இருக்க பார்ட் B வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக உங்களுக்கு 450 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிங்க. 2 பேப்பரும் சேர்த்து 450 மார்க் எழுதிங்க. இதில் எலிஜிபிலிட்டி மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசி எம்பிசி டிஎன்சிக்கு எலிஜிபிலிட்டி மார்க்காக 135 கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு வந்து 180 மார்க் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் அவங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கிள் ஸ்டேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே வந்து கிடையாது. முழுக்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. வேறு எந்த விதமான செலெக்ஷன் ப்ராசஸுமே வந்து கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 15 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த சிலபஸை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா படிச்சுட்டு நீங்கள் எழுதினே போதுமானது. இந்த ஜாப்பில் நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகே, ஸோ சிலபஸ் தான் ரொம்பவே முக்கியம். அது நீங்கள் இதான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலபஸ். ஸோ பேப்பர் 1க்கு என்ன சிலபஸ், பேப்பர் 2க்கு என்ன சிலபஸ், அதேமாரி பார்ட் A பார்ட் Bக்கு என்ன சிலபஸ், இந்தமாரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்பில் வந்து பாஸ் பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.